ஹாய் டார்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 11 மேரேஜ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். என்னதுன்னா, கமெண்ட் செக்ஷனில் வந்து எல்லா வீடியோலுமே மேரி மை சிட்டி மாமா போடுங்க, மேரி மை சிட்டி மாமா போடுங்க, மேரி மை சிட்டி மாமா போடுங்கன்னு சொல்கிறீங்க. எனக்கு புரியுது, நீங்கள் எல்லாருமே அந்த ஸ்டோரி மேலே ரொம்ப க்ரேஸியாக இருக்கீங்க. பட் வந்து சில பேர் வந்து ரொம்ப கோவப்படுறீங்க. என்ன நான் சொல்கிறத மட்டும் போடவே மாட்டிங்களா, மேரி மை சிட்டி மாமா மட்டும் போடவே மாட்டேங்கிறீங்க, ஓவராக பண்ணுறீங்க. ஸோ வந்துட்டு அப்படிலாம் வந்துட்டு கமெண்ட்லாம் பண்ணுறீங்க. பட் அதுவுமே வந்துட்டு நீங்கள் அந்த கதை மேலே வந்து ரொம்ப அப்சஸ்டாக இருக்கனால தான் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் எல்லாமே கவர் பண்ணணும்லடா, புதுசாக நிறைய நான் வச்சுருக்கேன் எல்லாமே போடணுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையுமே நான் லைனாக டே பை டே போடுறேன். இதை வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் ஒவ்வொரு நாளும் டே பை டே நிறைய வீடியோஸ் போடுறேன். கண்டிப்பாக மேரி மை சிட்டி மாமாவும் வரும், ஓகேவா? ஒவ்வொரு வீடியோவுமே எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதா தான் நான் போட்டுட்ருக்கேன். எல்லாருமே வந்துட்டு எல்லா வீடியோவுமே தான் லைக் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிச்சதா நான் தேடி தேடி தான் போட்டுட்ருக்கேன். அது எப்படி போட்டாலும் உங்களுக்கு பிடிக்கும், எப்படி ட்விஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு அதை பிடிக்கும், அது என்ன இப்படி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் யாரும் ப்ளீஸ் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க, ஓகேங்களா? நான் எல்லாமே ஆர்டராக போடுறேன், ஓகே? ஸோ யாருமே கோச்சிக்காதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாருமே வந்துட்டு அப்படி கேட்கும்போது. ஒரு பக்கம் வந்து மேரி மை சிட்டி மாமா மேலே இவ்வளோ அப்சஸ்டாக இருக்காங்களேன்னு ஹாப்பியாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து அப்போ எந்த கதையும் அப்போ மற்ற ஸ்டோரிஸ்லாம் யாருக்குமே பிடிக்கலையா அந்த மாதிரி சொல்லிட்டுலாம் எனக்கு தோணுது. ஸோ நான் எல்லாத்தையுமே ஆர்டராக போடுவேன், ஓகேவா? ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக், கமெண்ட், ஓகே? டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா ஐடி இருக்கும், வேணுங்கிற ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், ஓகேவா? அண்ட் மெசேஜ் பண்ணும்போது வந்துட்டு நீங்கள் ஹாய்ன்னு அனுப்பிட்டு அதுக்கு கீழே ஐம் யுவர் சப்ஸ்கிரைபர்னு அனுப்பிடுங்க, ஓகேவா? ஸோ சில பேர் வந்துட்டு தெரியாமல் நான் ஃபாலோ பண்ணவங்களே எனக்கு ரிட்டன் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு தெரிய மாட்டேன்து. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து எத்தனாவது பார்ட்டுன்னு தெரியல. 11 மேரேஜில் ஐ திங்க் இன்னும் ஒரு 5 பார்ட்ஸ் ஆர் 4 பார்ட்ஸில் இது வந்து முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா இதை கட் பண்ணிவிட்டு வேறு எதாவது ஸ்டோரி போல் எல்லாம் இருக்கிறத ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம புதுசாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடு இதோட முடிச்சிருப்போம்னா, நம்ம ஜேஹோப் அண்ட் ஆரம்க்கு கல்யாணம் இருக்கும். ஸோ அதோட இந்த எபிசோடை முடித்தோம். இந்த லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் புரியும். பிகாஸ் நிறைய கதை போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிக்கும், ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் நம்மளோட மிமோவும் ஹோபியும் உட்காந்து உங்களை பற்றி, அதாவது மின்யோவை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அவளால் தான் நம்ம ஒன்று சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுருப்போம். லெட்ஸ் கண்டினியூ த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இப்போ வந்து அவங்க அங்கே பேசிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளோட பாய்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருக்கு சிக்னல் விட்றாங்க. நம்ம வியாக்கு சிக்னல் விட்றாரு. வியோட பேபி வந்து அவங்களோட அம்மாட்ட இருக்கும். அவங்கன்னா வியாக்கு சிக்னல் விடுறாங்க. ஜிம்முன்னா ஜியாவை பார்த்து கண்ணடிக்கிறாரு, ஃப்ளர்ட் பண்ணுறாரு ஜியா கிட்ட போய். ஆரம்ப பக்கத்தில் கல்யாணம் ஆனது தான் பேர், பக்கத்தில் உட்கார வச்சுட்டு முடியல அந்த மனுஷன்ட்ட. இங்கே நம்ம ஜேஹோப்பும் மிமோவும் அவங்க ஒரு பக்கம் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சுகாவும் கிமாவும் அவங்க ஒரு பக்கம், ஜின்னும் லென்சியாவும் அவங்க ஒரு பக்கம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அன்றைக்கி டேவும் முடியுது. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு ஈவினிங் வந்து ஒரு 7 o'clock பக்கமாக மின்னியும் டேரெக்டாக போயிட்டு ஜேகே என்னடி இல்லை ரூம்லாம் டெக்கரேட் பண்ணியாச்சா? என்ன ரூமு, என்ன டெக்கரேஷனும் ஒன்றும் புரியல, தெளிவாக சொல்லு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்லடா. நமக்கு சிறுபள்ளி அடிப்பேன். என்னோட அக்காவுக்கும் உன்னோட அண்ணாக்கும், புரியுதா? சரி, ஓகே. அதுக்கு ரூம் போய் டெக்கரேட் பண்ணுறா. அதுக்கெலாம் ஆளுங்க இருப்பாங்க, போடி. ஒரு மனுஷன் அவங்களுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சிடி, உன் கூட தானே கல்யாணம் ஆச்சு, உனக்கு கொஞ்சம் கூட இந்த ஆசை இல்லையா? ஹலோ சார், நமக்கு இன்னும் முறைப்படி கல்யாணம் ஆகலை, ஓகே? அது ஏதோ தெரியாமல் காட்டுக்குள்ளே யாருனே தெரியாத மனுஷங்க கூட 2 பேருக்குமே விருப்பம் இல்லாமல் கல்யாணம் ஆச்சு, ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்படின்னு சொல்லும்போது ஜேகேக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் ஆகுது. சாரிடா. இல்லை, ஒன்றும் இல்லை. ரூம் தானே டெக்கரேட் பண்ணோம், நான் போய் டெக்கரேட் பண்ணுறேன்.
வியை ஹெல்ப்புக்கு கூப்பிடு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிற ஜேகே சாரி ஒன்றும் இல்லைன்ட்டான்ல போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கோட ஃபேஸே ஒரு மாதிரி சேடாகிடுச்சு. ஸோ நீ வந்துட்டு ஐயோ சே தப்பு பண்ணிட்டோம் மின்னியும் தப்பு பண்ணிட்டேன், இருந்தாலும் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, அவன் மனுஷன் கஷ்டப்படும்ல, சரி வி மாமாவை போய் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக வியை போய் தேடிட்டுருங்க. ஆனால் வி வந்து அவரோட குழந்தைய பார்த்துட்டு இருக்காது. மாமா 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 என்ன மின்னியும் இல்லை மேலே போய் ரூம் டெக்கரேட் பண்ணுங்க போங்க, நான் மட்டும் தனியாக ஜேகேவும் இருக்கார் போங்க. ஐயோ இவன் வர அழுறானே மின்னியும், உங்கள் அக்கா வேற என்னை பார்த்துக்க சொல்லிட்டு போனான், நான் வேணால் பார்த்துக்கிறேன் மின்னியும் ப்ளீஸ் நீ இப்போ இந்த டெக்கரேஷனை பாரு ப்ளீஸ், நீ தான் எல்லா டெக்கரேஷன் ஒர்க்கும் நல்லா பார்ப்பா, இதுக்கும் நீ ஏன் பண்ண மாமா போங்க மாமா ஏஞ்சி மின்னியும் ப்ளீஸ் மின்னியும். என்னடி என் புருஷனை திட்டிகிட்டு இருக்கேன், நான் ஒன்றும் புருஷனை திட்டல, போய் டெக்கரேட் தான் பண்ண சொன்னேன், ஏன் நீ போய் பண்ண, என்னடி நீ இப்படியே பண்ணுற, மாமா போ சொல்டி, அவரெல்லாம் போக மாட்டார், என்னங்க நீங்கள் போகாதீங்க நீ எப்படி, சே நானே போகிறேன் போடா வி மாமா அப்படின்னு நீங்கள் போகிறீங்க, என் புருஷன்டி பரவாயில்லடி அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. அங்கே வி அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்காரு மின்னியோவை, என்ன பொசுக்குன்னு டான் சொல்லிட்டா, வயசில் எவ்வளோ பெரியவன் நான், என்னை பார்த்து டான் சொல்லிட்டாளே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்கல டேரெக்டாக போகிறீங்க, கரெக்டாக ரூம் அந்த ஹேண்டிலை பிடிக்கலான்னு போகிறீங்க, ஜேகே உள்ளே இருப்பானே, மனசு வேறு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டோம், ஸோ பாவமே, சரி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிரு முன்னியும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ ஜேகே வந்து கொஞ்சம் பெட்டெல்லாம் நீட் பண்ணிவிட்டு அந்த பூவெல்லாம் கட்டி தொங்க போடுறதுக்காக வந்துட்டு அந்த இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். கரெக்டாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது டிவியில் கூட ஒரு ஃபஸ்ட் நைட் சீன் வருது, ஃபஸ்ட் நைட் சீனுன்னா அப்படி இல்லை, ஒரு காமெடி சீன், ஓகே. ஸோ வந்துட்டு அந்த பூவெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் போய்ட்டு அந்த பூவெல்லாம் எடுத்து கரெக்டாக அந்த கம்பியிலலாம் சுற்றி போகிறீங்களா, பார்த்துருப்பீங்களா நிறையா காமெடிஸ்லலாம் வருமே, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சுற்றி நீங்கள் போட்டுட்ருக்கீங்களா, ஜேகே வாயவே திறக்கல, நீங்கள் ஜேகே ஜேகே அப்படிங்கிறீங்களா, ஜேகே என்ன எதுக்கு இப்போ நீ உருன்னு வேலை செய்கிற, ஒன்றும் இல்லை வி தானே வர சொன்னேன், அவன் என்னத்தை கழட்டுறான், அவரோட குழந்தைய பார்த்துட்ருக்காரு, என் அண்ணி என்ன பண்ணுறாங்க, அவளும் தான் பார்த்துட்ருக்கா, ஏன் மற்றவங்க யாருமே இல்லையா, நீ தான் வரணுமா, அவங்க தான் என்ன போக சொன்னாங்க, சரி அமைதியாக வேலை செய், ஜேகே சாரிடா நான் ஏதோ தெரியாமல் வாய் தவறி சொல்லிட்டேன், அதுக்கு நீ இப்படியோட மூஞ்சி தூக்கி வச்சிருப்ப, சின்ன குழந்தைய விட மோசம் ஜேகே நீ, ஆமாம் நான் சின்ன குழந்தைய விட மோசம், இப்போ என்ன அதுக்கு கம்முன்னு வேலை செய், இல்லைன்னா நீ வெளியே போ, நானே ரூம் டெக்கரேட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ஜேகே வந்து டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ஜேகே கிட்டே போயிட்டு அந்த பூவை வாங்கி அந்த பேஸ்கெட்டில் போட்டு, ஜேகே சாரி ஜேகே இங்கே பாரு ஜேகே சாரிடா தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, ஜேகே வந்து கம்முன்னு போய் வேலை செய்ய மின்னியும், சாரின்னு வந்து என்கிட்ட தேவையில்லாமல் கேட்டுட்ருக்காத, உன் சாரியை வேஸ்ட் பண்ணாத போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, சடனாக ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டோம், சாரி ஜேகே நான் தெரியாமல் சொல்லிட்டேன், சாரி நான் உன் ஒய்ஃப் தான், நான் ஒத்துக்கிறேன், நீ என் ஹஸ்பண்ட் தான், நான் உன் ஒய்ஃப் தான், நம்ம கூட இந்த ஃபர்ஸ்ட் நைட் எதுவுமே நடக்கலை தான், ஆனால் வீட்டில் சொல்லி பேசணும் இல்லை, இப்போ தானே நம்மளை விட பெரியவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகி முடிச்சிருக்கு, ஸோ சாரி ஜேகே அது ஏதோ நான் விளாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஜேகே வந்து டக்குன்னு உங்களை தள்ளி விட்டுட்டு, நீங்கள் பாருங்கள் மேடம், நீங்கள் என்னோடய ஒய்ஃப் தான், ஆனால் லீகலாக இல்லை, ஓகே, யாரோ தெரியாதவங்க முன்னாடி தானே உனக்கும் எனக்கும் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் நடந்துச்சு, ஸோ அந்த கல்யாணத்தை வச்சு நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது தப்பு தானே, ஸோ நீங்கள் போய் பக்கத்து ரூமை டெக்கரேட் பண்ணுங்கள், இல்லைன்னா நான் அங்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கல போகிறான், டக்குன்னு டோரை சாத்துறான். உங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாச்சு, தெரியாமல் தப்பாக பண்ணிட்டோம்ல, ஏன் இன்னும் அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கல சொல்லிவிட்டு, சரி அவனை அப்புறம் சமாளிச்சுக்கலாம், முதல்ல இதை
டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக பெட்லலாம் அப்படியே ஹார்ட்டெல்லாம் போட்டு அப்படியே அழகழகாக டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரீங்க. கரெக்டாக ஜேகேயும் வரைகிறான். ஜேகே வந்துட்டு கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஜேகே நிற்கவே இல்லை. அவன் பக்கத்தில் கடகடன்னு கீழே போயிட்டான். நீங்களும் கீழே போய் உட்காந்துருக்கீங்க. ஸோ உட்காந்த உடனே உங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாரையும் சேர்த்து ஃப்ரையாவையும் நம்மளோட மிமோவையும் ரெடி பண்ண சொல்கிறாங்களா. ஸோ நீங்கள் போய்கிட்டு நான்லாம் ரெடி பண்ணல, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்களே ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கல ரூமுக்கு போய் படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு அழுகழுகையாக வருது. ஜேகே சொன்ன விதமும் சரி, அவன் அப்படியே ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு அழுகழுகையாக வருது. நீங்கள் அழுதுகிட்டே படுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு புரியுது ஜேகேக்கு இப்படி தானே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கல உட்காந்துருக்கீங்க. அப்புறம் அழுதுகிட்டே ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து நீங்களும் எழுந்திரிச்சிடுறீங்க. ஏஞ்சிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆகி நைட் ட்ரெஸ்லாம் போட்டு வெளியே வரீங்க. அப்போயே வந்துட்டு எல்லாரையுமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ ரெடி பண்ணி இப்போ டைம் ஒரு 10:30 பக்கமாக இருக்கும். 10:30 தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ வந்துட்டு உள்ளே வந்துட்டு அனுப்பியும் வச்சிட்றாங்க. ஸோ இந்த இந்த ஃபஸ்ட் நைட் சீனெல்லாம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வழக்கமாக என்ன நடக்கும்னு தெரியும்லடா. ஏன் இவங்களுக்கு மட்டும் சொல்ல மாட்டிங்கன்னா அப்படி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க முடியல. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே நடக்கும். நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள். ஸோ அப்படி தான் வந்துட்டு நடந்துட்டு. ஸோ அவங்களும் வந்துட்டு எல்லாருமே ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஸோ நீங்கள் மின்யோ வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே ஃபேஸெல்லாம் லைட்டாக பிங்க்காக இருக்குது. ஸோ உங்கள் அம்மா வந்து தொட்டு பார்க்குறாங்க. என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. என்னாச்சு சொல்லு. இல்லை ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. ஸோ எனக்கு காஃபி மட்டும் போட்டு தரீங்களா ப்ளீஸ்? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்கள கூட்டிகிட்டு போய் காஃபி போட்டு தராங்க. சரிம்மா நீங்கள் போய் தூங்கு, நான் போய் தூங்கிக்கிறேன். சரி குடிச்சிட்டு மறக்காமல் தூங்கு. ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு காஃபி கப் எடுத்துகிட்டு நேராக மொட்டை மாடிக்கு போயிடுறீங்க. ஸோ மொட்டை மாடிக்கு போயிட்டு நீங்கள் அழகாக அந்த சில் காற்றுல அந்த காஃபி வச்சு ரசித்து குடிச்சிட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படி குடிச்சிட்டே இருக்கும் போது நம்ம ஜேகே வந்துட்டு, இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற? ஓ நீங்களா? சும்மா தூக்கம் வரல, அதான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தூக்கம் வரல, சேம், அதான் மேலே வந்தா. ஓ ஏன் உங்கள் ரூமில் ஏசி ஒர்க் பண்ணலையா என்ன? ஏன் உங்கள் ரூமில் ஏசி ஒர்க் பண்ணலையா? இல்லை சும்மா கேட்டேன். இது இந்த நேரத்தில் போய் காஃபி குடிச்சிட்ருக்கேன். இந்த நேரத்தில் காஃபி குடிச்சு எப்படி தூக்கம் வரும்? டயர்டாக இருந்துச்சு, ஹெட்டேக்காக இருந்துச்சு, அதான். ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களோட ஹெட்டெல்லாம் அப்படியே கை வச்சு பார்க்குறாங்களா. நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்களா? ஜேகேவோட ஐஸே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே பார்த்துட்டு, என்னாச்சு மின்யோ? ஐம் சாரி ஜேகே, நான் வேணும் அது சொல்லலாம். ஐம் ரியலி சாரி ஜேகே, சாரி. ஏய் இப்போ இது கழற ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு, எதனா நான் எதுவுமே பெருசாகவே எடுத்துக்கல. ஆக்சுவலி நீ சொன்னது உண்மை தானே, எனக்குமே உன்னை ஸ்டார்டிங்கில் பிடிக்காம தானே இருந்துச்சு. நீ சொன்னது 100% உண்மை. எதுக்கு நீ அழாமல் இருமின்னும் ப்ளீஸ், அழாத. அழுது தான் டயர்டாக இருக்கேன்னு நல்லா தெரியுது. அழாத மின்னியும் ப்ளீஸ், எனக்காக. நீ தான் எனக்கும் தானே கஷ்டமாக இருக்கும், ப்ளீஸ். இல்லை நான் என்ன தான் இருந்தாலும் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. ஐம் சாரி ஜேகே, ஐம் ரியலி சாரி ஜேகே. உனக்கு வேணும்னா கூட என்னை அடி ஜேகே, ஐம் சாரி ஜேகே. ஐயோ மின்யோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஐம் ஆல் ரைட். அப்போ நீ ஏன் ஜேகே நான் சொல்லும் போது உன் ஃபேஸ் சேடாக ஆச்சு. நான் பார்த்தேன், அதுக்கு முன்னாடி ஹாப்பியாக இருந்தேன். உன் ஃபேஸில் நான் தான் சேடை கொண்டு வந்தேன். ஐம் சாரி. இங்கே பாரு மின்யோ, அப்போ சடனாக சொல்லும் போது எனக்கும் அப்படி இருந்துச்சு தான், என்ன இப்படி சொல்கிறான்னு. பட் அதை யோசித்து பார்த்தா அது கரெக்ட் தானே, நீ சொன்னது கரெக்ட் தானே, அது நம்ம 2 பேரோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் தானே, அது 100% கரெக்ட். அப்போ உனக்கு எனக்கும் விருப்பம் இல்லாமல் தான் இருந்துச்சு. விருப்பம் இல்லாமல் போன ஒரு இடத்துக்கு விருப்பம் இல்லாமல் யாரோ முன்னாடி தான் நமக்கு 2 பேருக்குமே கல்யாணம் நடந்துச்சு. தட்ஸ் ட்ரூ. அது நீ சொன்னதில் ஒரு தப்பும் இல்லை மின்யோ, ஒரு தப்பும் இல்லை. எதுக்கு இப்படி உட்காந்து எழுதிட்டுருக்க? இல்லை
முதல்ல கண்ணை தொட மின்யும். ஓகே நானா ஆனால் மறுபடியும் ஆரம்பிக்காத மின்யும். அழாத ஃபர்ஸ்ட். எதுக்கு எடுத்தாலும் அழுதுட்ருக்காத. உன்னை ஒரு பேர்ட் கேர்ளாக தான் நான் பார்த்துருக்கேன். இப்போலாம் அழாத தயவு செஞ்சு. ஓகே ஓகே நான் அழுறேன். சரி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? நூடுல்ஸ். நைட்டில் நூடுல்ஸ் எதாவது சாப்பிடுவாங்களாடி லூசு பொண்டாட்டி அப்படிங்களா? நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. ஸோ ஜேகேக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே லைட்டாக நார்மலாக ஆகிட்டான்னு சொல்லிட்டு சரி என் கூட கீழே வா. எங்கே வா சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ பைக் எடுத்துகிட்டு நீங்கள் 2 பேருமே வெளியே போகிறீங்க. டைம் வந்து இப்போ ஒரு 10:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 பேருமே வெளியே போகிறீங்க. எங்கே போகிறோம் இந்த நேரத்தில்? சொல்கிறேன் ஜஸ்ட் ஷட் அப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அந்த பீச்சில் வந்துட்டு நீங்கள் போய் உக்காந்துருக்கீங்க. இந்த நேரத்தில் ஆனால் எதுக்கு பீச்? சும்மா மனசு சரியில்லை தூக்கம் வரலன்னு சொன்னீல, இந்த நைட்டை 2 பேரும் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்டு நீயும் நானும் தனியாக இருக்கிற ஒரு நைட். திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் டைமில். ஆமாம் ஃபர்ஸ்ட் டைம் நமக்காக ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். எஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன் அவர் லைஃப் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு ஜேகே வந்துட்டு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு போகிறாரு. எங்கே போகிற? ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்ட்டு அவர் போகிறாரு. ஸோ போயிட்டு அவங்களுக்காக ஒரு ஐஸ்கிரீம் அண்ட் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வர்றாரு. அப்புறம் 2 மில்க் ஷேக், பனானா மில்க் ஷேக் வாங்கிட்டு வர்றாரா. ஸோ வந்துட்டு நீங்கள் உங்கள்கிட்ட வந்துட்டு இது உனக்கு எது வேணும்? எல்லாமே எனக்கு ஃபேவரட்டாக வாங்கிட்டு வந்தேன். எல்லாமே எதுக்கு இப்போ எல்லாமே எனக்கு வேணும்? இன்னும் எது 2 தான் உனக்கு? ஐயோ ஐஸ்கிரீமும் பிடிக்கும், சாக்லேட்டும் பிடிக்கும், மில்க் ஷேக் அதுவும் பனானா ஃப்ளேவர் எல்லாமே பிடிக்கும். ஜேகே ஏன் ஜேகே இப்படி பண்ணுறா? இது 2 தான் எடுக்கணும். சரி சாக்லேட் ஒரு மில்க் ஷேக். அப்போ ஐஸ்கிரீம் வேணும். ஓகே சாக்லேட்டும் மில்க் ஷேக்கு மட்டுமே கொடு போதும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவரும் சாக்லேட்டை அந்த மில்க் ஷேக்கையும் கொடுக்குறாரு. நீங்கள் அந்த சாக்லேட்டை உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்களா? இப்போ ஜேகே மின்னும் எனக்கு நீ தானே சொன்ன தரமாட்டேன்னு, கொஞ்சம் கொடுறி. சரி ஓகேங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஷேர் பண்ணி அந்த சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. அங்கே ஜில்லுன்னு வர அந்த காற்று அப்படியே அந்த தண்ணியில் வந்துட்டு அந்த மூனோட லைட் அப்படியே அலை அலையாக வந்து போகுது. அந்த நிலாவோட வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு ஜேகே ஓப்பன் பண்ணுறான்னா நீங்கள் ஜேகே அப்படிங்கிறீங்களா? சரி 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த ஐஸ்கிரீமை வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மில்க் ஷேக் வந்து குடிக்கலான்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே 2 இருக்குல்ல, ஸோ ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு 2 பேருமே குடிச்சிட்டு அதையுமே 2 பேர் மாற்றி மாற்றி குடிக்கிறீங்க. கொஞ்சம் உங்களுதில் நீங்கள் குடிக்கிறீங்க, கொஞ்சம் ஜேகேத்தில் குடிக்கிறீங்க, ஜேகேயும் சேம் அதே மாதிரியே குடிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரியே வந்துட்டு நீங்களும் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி இப்போது உனக்கு என்கிட்ட என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. என்னடி திடீர்னு கேள்வி கேட்குறேன்? சொல்லு ஜேகே உனக்கு என்கிட்ட இந்த விஷயம் வந்துட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கும், நீ இப்படி இருந்தானே எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது இது ஒரு விஷயம். நீ போல்டாக இருந்தால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். போல்டாக இருந்தீன்னா செம்ம ஹாட்டாக இருப்ப. ஏச்சி இன்னும் பேசுகிற, எனக்கு பிடிச்சது தான் சொல்லுவேன் வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷோல்டரில் அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு தென் நீ அழுதின்னா செம்ம க்யூட்டாக இருப்ப. பேபிஸ் கூட அதுவும் அக்கா பொண்ணு கூட இருக்கும் போது அவ்வளோ க்யூட்டாக நீ குழந்தையா அது குழந்தையானே தெரியாத அளவுக்கு இருப்ப. அப்புறம் உன்னோட அக்காங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீ செல்ல பொண்ணாக இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே ஐடியா சொல்கிற ஒரு ஆள்னால் அது நீ தான். ஈவன் உன்னோட அப்பா அம்மாவுக்கு கூட ஒரு ஐடியா சொல்கிற ஆள்னால் அது நீ தான். தென் உனக்கு வந்து ஐஸ்கிரீம், சாக்லேட், பைக் ரைடு, மெயினாக சூபின் கூட பைக் ரைட் போகிறது இது எல்லாமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இல்லை? கரெக்ட் தான். என்னை பற்றி நல்லாவே நீ தெரிஞ்சு வச்சுருக்க போல். இல்லை என்னை பற்றி இன்னும் முழுசாக எனக்கு தெரியல. நீ இந்த நேரத்தில் எப்படி இருப்ப, எந்த மாதிரி உன்னோட மூட்ஸ்லாம் மாறும், இந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ணுவேன் ஒன்றுமே எனக்கு தெரியாது. நிஜமாவா? ஒன்றுமே தெரியாமல் நீ இவ்வளோ சொல்கிற? ஆமாம்
ஓகே டார்மீஸ், இதோட இந்த பாட்டை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். அந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் இதே இது ரெக்வஸ்ட் வீடியோ இருந்தால் சொல்லுங்கள். பாய்.